வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டாப். இது என்னுடைய ஹோம்லி குக்கிங். ரீசெண்டாக ஒரு சேனல் இந்த அரைச்சி கலக்கின்ற ஒரு ரெசிபி டெலிகாஸ்ட் ஆச்சு. அது யூடியூப்பில் கூட வைரல் ஆச்சு. அதோட கூட வெண்டைக்காய் வறுவலையும் சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டும் பார்த்தேன். ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை நான் எப்படி பண்ணினேங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வெண்டைக்காய் நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இது சிம்பிள் ஃப்ரை, எல்லாரும் பண்ணியிருப்பீங்க. இந்த அரைச்சி கலக்கிக்கு இது நல்லா இருந்துச்சு. ஒரு வெங்காயம் எடுத்து அதில் பாதி தான் கட் பண்ணி சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பூண்டு அதையும் பொடியாக நறுக்கிக்கிறேன். அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் கனமான கடாயாக இருந்தால் வெண்டைக்காய் ரொம்ப அடியில் பிடிக்காமல் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும். அதுக்கு தான் கொஞ்சம் கனமான கடாயாக எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஜீரகம், உளுத்தம்பருப்பு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாம் அந்த கடுகு உளுத்தம்பருப்புலாம் எண்ணெயில் பொரியட்டும். பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் அதில் சேர்க்க போகிறேன். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இது கூடவே பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிறேன். கூடவே நறுக்கின பூண்டு 2 பொடியாக நறுக்கினது, அதையும் கொஞ்ச நேரம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை ஹையாக வச்சுட்டு இந்த வெண்டைக்காயை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அந்த குழகுழப்பு தன்மை போகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகும். அந்த குழகுழப்பு தன்மை ஜாஸ்தி இல்லாமல் கொஞ்சம் எல்லாம் வெண்டைக்காய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும்போதே மிளகாய்த்தூளும் உப்பையும் போட்டுட்டிங்கன்னா அதை ஒட்டிக்கும் இல்லையா? அதனால் கொஞ்சம் அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா போடும்போது வெண்டைக்காயும் நல்லா வறுப்பட்டு வரும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெண்டைக்காய்னாலே அந்த குழப்பழுப்பு தான், அதுதான் அதில் ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸும் அதில் தான் வரும். டைஜஷனுக்கு நல்லது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இருந்தாலும் சில ரெசிபிக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ இது பாருங்கள், இந்த வெண்டைக்காய் நல்லா ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு. இதை நல்லா இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெண்டைக்காவை கலந்து விடலாம். இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும். ரொம்ப இல்லாமல் கொஞ்சமாக இருக்கும். நான் தண்ணி கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். நிறைய தண்ணி ஊற்றல, ஏன்னா வெண்டைக்காய் அதுலேயே பாதி வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ இதை தட்டு போட்டு மூடி 2 மினிட்ஸ் போதும். 2 மினிட்ஸ்க்கும் கம்மியாக இருந்தால் கூட போதும், வெந்துடும். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா தனித்தனியாக நல்லா இருக்குது. மசாலாவும் ஒன்றா சேர்ந்துருக்கு. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. இப்போ செய்ய போகிற ரெசிபிக்கு இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான வெண்டைக்காய் வறுவல். அடுத்து இது அரைச்சி கலக்கி அப்படின்றது, அப்படி தான் இந்த ரெசிபிக்கு பேர். ரீசெண்டாக ஒரு சேனலில் இந்த ரெசிபி பாப்புலராக ஆகிட்டு இருந்தது. யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்க்கலான்னு நானும் செஞ்சேன். அரைச்சி கலக்கி மாங்காய் எடுத்துருக்கேன் 1 கப்பு, 1/2 கப்பு தேங்காய், 2 சில்லி, க்ரீன் சில்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், உப்பு போட்டுக்கிறேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுருக்கேன். இதை அரைச்சி எடுக்கணும், அவ்வளோதான். அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அரைச்சி கலக்கி சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நல்லாயிருக்கு. சப்பாத்திக்கும் அருமையாக இருக்கும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தேங்காவை நல்லா மிளகாய்
கருவேப்பிலையெல்லாம் போட்டு அரைச்சி, தேங்காய், மிளகாய், கருவேப்பிலாம் போட்டு அரைச்சிட்டு அதில் தயிர் விட்டு சப்பாத்திக்கு சாப்பிடுவோம். அது கூட நல்லாயிருக்கும். அது ஆந்திரா ஸ்டைல். அது நல்லாயிருக்கும். அதே தான் இதில் வந்து மாங்காய் சேர்த்துருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பார்க்குவேன். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மோர் குழம்பு டேஸ்ட்டு வரும், கொஞ்சம் தண்ணி கலந்து விட்டிங்கன்னா, கொஞ்சம் மஞ்சள் பொடிலாம் சேர்த்தா. இப்போ இது வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறேன். கடுகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அதோடு சேர்த்துட்டிங்கன்னா அரைச்சி கலக்கி ரெடி. ரொம்ப அருமையாக தான் இருந்தது. அரைச்சி கலக்கியோட சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு அது கூட வெண்டைக்காய் வச்சு சாப்பிடும்போது என்னோடய லஞ்ச் முடிய போது. பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு பிக் தேங்க்ஸ். கீப் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க மறக்காமல். அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேன். Until then, bye, see you. Take care. Thank you.